அது ஓடிடி வந்த பிறகு தான் நான் பார்த்தேன். அதுவும் நல்லா இருந்தது. பார்த்தீங்களே இப்போ இன்ஸ்டாலாம் ஓப்பன் பண்ணாலே 3 மூவி அதுதான் மயக்கமல்ல ரீரிலீஸ்லாம் அடிச்சிட்டு போகுது. கேஜிஎஃப் ஈக்குவல் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. வரவே முடியல. அதுதான் ஃபஸ்ட்டு ஏன்டா போனோம் அந்த மாதிரி வெளியே வந்துட்டேன் பாதியில் போய் தூங்கி எழுச்சிட்டு வந்தேன் பத்துக்கு போயிட்டு. எக்ஸ்பெக்டேஷன் பயங்கரமாக பண்ணாங்க, ஒன்றுமே இல்லை படத்தில். செம்ம மொக்க படம் லியோ தான் இருக்குது. இந்த லைஃப் ஹேஸ் டு மூவ் ஆன் அப்படின்னு சொல்லுவாங்க. பசங்களுக்கும் நல்ல படம், ஏன்னா அதுலேயே 3 ஸ்டோரிஸ் இருக்கு. அவங்க நல்லா புரிஞ்சு பார்த்தாங்கன்னா புரியும். அப்புறம் இந்த அனிமல் மூவி தான் சொல்லிட்டு இருந்தாங்க, இது வடக்கன் மூவிடா, சும்மா போனால் போர் அடிக்குதுடா, சும்மா சுடுறானுங்க அவமாண்டு ஏதோ பண்ணுறேன். 2023 உங்களுக்கு பிடிச்ச மூவி என்ன மூவி சொல்வீங்க? எனக்கு பிடிச்ச மூவி வந்து சித்தா, அதை சொல்லுவோம். ஏன் சித்தா ஏன் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் அப்படின்னா, அந்த சைல்டு அப்யூஸ் பண்ணுறது, அப்புறம் வந்து நம்ம கூட இருக்கிறவங்க அந்த மாதிரிலாம் பண்ணுற மாதிரி அந்த படத்தில் நிறைய காட்டியிருப்பாங்க. பொம்பளை பசங்களுக்கு வந்து நம்ம என்னென்ன எடுத்து சொல்லணும், நம்ம வந்து எப்படிலாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எப்படி ஒரு ஃபேமிலி படம் தான். ஆனால் அதுதான் ஃபேமிலியோட போய் பார்த்தா அந்த ஒரு சின்ன குழந்தைங்க நம்ம என்னென்ன சொல்லி தரணுன்றதை வந்து அழகாக சொல்லியிருக்கோம். அதனால் அந்த படம் வந்து எனக்கு க்ளோஸ் டு ஹார்ட். அதை தவிர மற்றபடி வேறு எதனா மூவினா வேறு எதுவும் இப்போ ஜெயிலர் அதெல்லாம் கொஞ்சம் மாதம் அப்படியே போயிடுச்சு, அது அப்படியே அந்த மாதிரி தான் போச்சு. மற்றபடி சித்தா அப்புறம் வந்து இப்போ பார்க்கிங் வந்ததுல அது ஓடிடி வந்த பிறகு தான் நான் பார்த்தேன். அதுவும் நல்லா இருந்தது. ஒரு போரே இல்லாமல் இதுவாக போச்சு. மிச்ச படம்லாம் அவங்கங்க கொஞ்சம் லேக் போராக இருந்ததுனால எடுத்துச்சு. ஜெயிலர் தான் ரொம்ப பிடிச்சதுங்க. ஜெயிலர் ரொம்ப பிடிச்சது. ப்ரோ எனக்கு 2023 பிடிச்ச மூவி வடச்சென்னை, புதுப்பேட்டை, 3, மயக்கம் என்ன ப்ரோ? 3 மூவி தான் பக்கவாக இருந்தது. எது எக்ஸ்பெக்டே பார்க்க இந்த படம் ரிலீஸ் ஆகாம தெரியல, திரும்பி ரிலீஸ் பண்ணாங்க, போய் பார்த்தோம். சூப்பராக இருந்தது படம். லியோ ப்ரோ. ஏன் ப்ரோ லியோ சொல்கிறீங்க? தளபதி ஃபேன் ப்ரோ நான். ஓகே, ஏன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் வந்து லியோவிலேயே வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லாகாக அப்படிலாம் இல்லைங்க. சொல்லியிருந்தாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு, ரெண்டு ஆஃபுமே பிடிச்சிருக்கு. தளபதி ஃபேன் ப்ரோ. ஸோ தளபதி எல்லா படமும் எனக்கு பிடிக்கும். ஸோ லியோ படத்துக்காக அதான் இப்போ ரீரிலீஸ் ஆச்சுல எல்லா படமும். தனுஷ் படத்தில் வந்து வடச்சென்னை, 3, அப்புறம் மயக்கம் என்ன எல்லா படத்துக்கும் ஒரு ரீரிலீஸ் மட்டும் தான் இப்போ ட்ரெண்டிங் ஆகுதுன்னு சொல்றீங்க. ஏன்னா மற்றபடி நீங்கள் ப்ரோ பார்த்தீங்களே இப்போ இன்ஸ்டாலாம் ஓப்பன் பண்ணாலே 3 மூவி அதுதான் மயக்கம் என்ன ரீரிலீஸ்லாம் அடிச்சிட்டு போகுது. பெஸ்ட் மூவினா இருக்கப்பட்டு சொல்லுவோம் ப்ரோ. லவ் கனெக்ஷன் சம்திங் அந்த மாதிரி எது ட்ரூ லவ் அதெல்லாம் சொல்லுவாங்க ப்ரோ. ஸோ அந்த மூவி பெஸ்ட்டாக இருக்கும் ப்ரோ. எந்த மூவினா போர் தொழில் நல்லா இருந்துச்சு, படம் செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரீரிலீஸ் ஆன இந்த படம் வேட்டையாடு விளையாடு, அப்புறம் வாரணமாயிரம், அப்புறம் இந்த மயக்கம் என்ன மூவிஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. லைக் அதுக்கப்புறம் ரிட்ரிபியூஷன் ஒரு படம் வந்துச்சு, அதெல்லாம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நிறைய படம் நல்லா இருந்துச்சு. இதுவும் நல்லா இருக்கு. அது தமிழ்நாட்டு பையன் மிஸ்ஸஸ் கேரளா பொண்ணு மிஸ் கான்செப்ட். நானும் அப்படிதான் லவ் பண்றேன். அதனால ஜோ ரீசெண்டாக அடிக்ட் ஆன என்னோட லைஃப் ஸ்டோரி மாதிரியே இருந்துச்சு. அதனால துணிவுதான் சார். மெசேஜ் இருக்குல்ல அதில். மற்றபடி வார்த்தை எந்த படத்துல மெசேஜ் இல்லைன்றீங்க? மெசேஜே இல்லையே. ஆமா, மெசேஜ் இருக்குல்ல படத்தில். படம் பார்த்தா ஏதாவது ஒரு கருத்து சொல்லலாம்ல, நல்லாச்சு. துணிவுதான். சபாநாயகன் படம் நல்லா இருந்தது. ஏன்னா சபாநாயகன் சொல்றீங்க? ஃபுல் காமெடி ஸ்டோரி, சூப்பராக இருந்தது படம். படம் பார்க்கறதுக்கு என்டர்டைன்மெண்ட் நல்லா தான் இருந்தது படம். சபாநாயகன் படத்துக்கு முன்னாடி நிறைய படம் அதுக்கு முன்னாடி பார்த்தது லாஸ்ட்டாக இந்த படம் பார்த்தது வருஷத்தோட எண்டில் இந்த படம் ரொம்ப நல்லா இருந்தது. பிடிச்சிருந்தது படம். சொல்கிறது நல்லா இருந்தது. எல்லாரோட கேரக்டரும் நல்லா இருந்தது. டேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவரோட ஒர்க் அதில் நல்லா இருந்தது. ஸ்டோரியில் ஒர்க்கில் லியோ. ஏன் மேம் லியோ சொல்றீங்க? நிறைய படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, ஸ்பெசிஃபிக்கா வந்து லியோ சொல்றீங்க? இல்ல, விஜய் ஃபேன், பேசிக்கலி விஜய் ஃபேன். அப்புறம் ஸ்டோரி நல்லா இருந்துச்சு, லோகேஷ் கனகராஜ் எல்லாமே. சலார் ஓகே. ஏன் ப்ரோ சலார் சொல்றீங்க? நிறைய மூவி ரிலீஸ் பிரபாஸோட ஃபேன். ஸோ கேஜிஎஃப் ஈக்குவல் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்துச்சு, மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஸோ எனக்கு ஃபைட் சீன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். இல்லை, எனக்கு ரஜினி சார் அவர் பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஏதோ அவர் படம் வந்து பேக் டு ஃபார்ம் வந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால ஜெயிலர் எனக்கு பிடிக்கும். லியோ மூவி ரொம்ப நல்லா இருந்துச்சு. மூவினா ஸ்பைடர்மேன் அக்ராஸ் த ஸ்பைடர்ஸ், ஹேண்ட்ஸ் டவுன் இந்த வருஷத்துலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவிஸ். ரீரிலீஸ்னா வாரணமாயிரம். ரீரிலீஸ்ல ஏன்னா எனக்கு பர்சனலாக ஒரு ஹெல்த்தியான லவ் ஸ்டோரினா வாரணமாயிரம். என்னதான் இன்டாக்சிகேஷன் அந்த ட்ரக்ஸு இதெல்லாம் இருந்தாலுமே இந்த வாழ்க்கையை முடிச்சுக்கிறது, அப்யூஸ் பண்ணுறது அதெல்லாம் விட்டுட்டு இந்த லைஃப் ஹேஸ் டு மூவ் ஆன் அப்படின்னு சொல்லுவாங்க. பசங்களுக்கும் நல்ல படம், ஏன்னா அதுலேயே 3 ஸ்டோரிஸ் இருக்கு. அவங்க நல்லா புரிஞ்சு பார்த்தாங்கன்னா புரியும். ஒரு பொண்ணு பின்னாடி மட்டும் சுற்றிட்டு இது பண்ணுறதுக்கு ஒரு அப்பா பையனுக்கு இருக்க ரிலேஷனு, ஒரு லவ் ஸ்டோரினா எப்படி, லவ்னா எப்படி இருக்கணும், மெச்சூர்டாக இருக்கணும். அண்ட் அதுக்கப்புறமேட்டு அந்த பையனோட லைஃப் எப்படி இருக்குது, இதெல்லாமே அந்த படம் எனக்கு சொல்லி தந்துச்சு. ஸோ அதனால அது பெஸ்ட். துணிவு தான் ப்ரோ. துணிவு தான். ஆமாம், துணிவு தான். ஏன் ப்ரோ துணிவு சொல்றீங்க? படம் நல்லா இருக்குது ப்ரோ. அதான் ப்ரோ. நீங்கள் தலை ஃபேன்? தலை தான் இல்லை, நல்லா இருக்கு படம். நல்லா தான் படம். சரி, நீங்கள் யாரோட ஃபேன்? நான் விஜயோட ஃபேன். ஆனால் படம் அந்த படம் விஜய் படமும் அப்போ ரிலீஸ் ஆச்சு. விஜய் படத்தோட துணிவு தான் நல்லா இருக்கு.
பிடிக்காத படம்னா இப்போ இந்த சபாஷ் நாயகன் உட்காரவே முடியல. அதுக்கப்புறம்னா இந்த தீரா காதல் அது ரொம்ப ஒஸ்டா இருந்துச்சுங்க. ஃபர்ஸ்ட்டு மூவியில் கிங்கு தான். கிங்கு சந்தான படம் கிங்கு. அதுதான் ஃபர்ஸ்ட்டு. ஏன்டா போனோன்ற மாதிரி வெளியே வந்துட்டேன் பாதியில். போய் தூங்கி எழுச்சிட்டா வந்து பத்துக்கு போயிட்டு. ஜெயிலர் ப்ரோ பிடிக்காது, தலைவரே பிடிக்காது ப்ரோ, ரஜினியே பிடிக்காது. ஃபர்ஸ்ட்டுனா சந்திரமுகி 2 சொல்லுவோம் ப்ரோ. அதே சந்திரமுகியை திருப்பியும் ரிப்பீட்டாக எடுத்தது. ஸோ சந்திரமுகி 2 தான் ஃபர்ஸ்ட்டு. லியோ எக்ஸ்பெக்டேஷன் பயங்கரமாக பண்ணாங்க, ஒன்றுமே இல்லை படத்தில். செம்ம மொக்க படம் லியோ தான் இருக்கிறதுல. அது ஜெயிலர் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஆஃப் ஜெயிலர் கொஞ்சம் சொதப்புனாங்க. ஆனால் லியோ மாதிரி எந்த மொக்க படம் பார்க்கல, ஏன்னா வந்தோன்னு ஆயிடுச்சு. துணிவு தான். ஃபர்ஸ்ட் மூவி துணிவு தான். ஓகே ப்ரோ, தேங்க். நிறைய படம் இருக்கு, அது எந்த படம் டக்குன்னு ஞாபகம் வரல. மெயினா தோன்ற படம் என்ன படம்? மெயினா போனதுன்னா அதர்வாது ஒரு படம் ஒன்று வந்தது. அந்த படத்துக்கு ஏன்டா போனோன்னு ஆயிடுச்சு எனக்கு. ஃபர்ஸ்ட் மூவினா அந்த மூவி பிடிக்காத மூவி. மூவி அனிமல் ப்ரோ, கண்டென்ட் இல்லாமல் ஓடிட்டு இருந்துச்சு. ஜஸ்ட் ஃபைட்டு, அப்பாவுக்காக சண்டை போடு, ஆல்ரெடி எல்லா படத்துலையும் வரதான். இதில் பேசிக்காக அவ்வளோக்கு எதுவும் தெரில. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட்னா அனிமல் தான். தீரா காதல் நாங்கள் ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆகி போன ஃபர்ஸ்ட் மூவி அதுதான். அது உட்காரவே முடியல, எனக்கு அந்த படம் பிடிக்கவே இல்லை. சந்தானந்து ஒரு மூவி வந்துச்சு, ஒரு காமெடி படம் நினச்சி போனால் காமெடி இல்லாமல் இருந்துச்சு. அந்த மூவி கொஞ்சம் ரொம்ப மொக்கையாக இருந்துச்சு. இந்த மூவி நல்லா இருக்குன்னு தான் ஒன்றும் பார்க்கல நான். அப்புறம் இந்த அனிமல் மூவி தான் சொல்லிட்டு இருந்தாங்க, இது வடக்கன் மூவிடா, சும்மா போனால் போர் அடிக்குதுடா, சும்மா சுடுறானுங்க அவமாட்டு ஏதோ பண்ணுறேன்றாங்க. அதனால் அந்த பக்கமே போகல நான். போயிட்டு இருக்கோம். சலார் தான் போகலாம் பார்த்தா சலார் ஓவர் பில்டப் பண்ணுறாங்க, அதுக்கு போக முடியல. சரி பழைய படத்துக்கு வாரணமாயிரம் 3 அது போயிட்டு வைப் பண்ணிட்டு சரி இந்த படத்துக்கு போகிறோம். இப்போ ஜோக்கு போகிறோம் ப்ரோ. ஏன் ரெண்டு பேரும் போறதா சொல்றீங்க? ஏன்டா போகணும்னு ஆயிடுச்சு, நல்லாவே இல்லை. டைம் ஸ்பெண்ட் பண்ணது வேஸ்ட், அந்த அளவுக்கு ஒர்த் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கொடுத்த காசுக்கு வரதே இல்லை. இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம்னு நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணோம் சிவகார்த்திகேயன் கிட்ட இருந்து, பட் ஆனால் அந்த அளவுக்கு எதுவுமே இல்லை. அதனால லியோ தான். லியோ ஏன்னா அந்த ஆக்சுவலி அந்த கேரக்டர் அந்த மூவி தேவையில்லை, அப்படியே வச்சாலும் ஓவரா நிறைய கேரக்டர்ஸ் இன்வால்வ் பண்ணிட்டாங்க. சில கேரக்டர்ஸ் ரிமூவ் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பட் அன்வான்டா எடுக்கிற ஸ்டோரி மாதிரி ஆயிடுச்சு. கிடைக்கும் இந்த எக்ஸ்பெக்டேஷன் பில்டப்லாம் கொடுத்துட்டு பண்ணாங்கிறத விட தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இது ஹானஸ்ட் ஒப்பீனியன். ஃபர்ஸ்ட் மூவின்னு ப்ரோ, ஃபர்ஸ்ட் மூவி நம்ம எதையும் அவ்வளோ ஈஸியாக சொல்ல முடியாது ப்ரோ. ஏன்னா ஒரு மூவி, ஒரு ஃபிலிம் எடுக்கிறோம், ஃபிலிம் மேக்கருக்கு தான் தெரியும் ஒரு படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம். நம்ம அதுலேருந்து பார்த்து நிறையா கற்றுக்கணும். அந்த படம் நல்லா இல்லைனா கூட ஏன் நல்லா இல்லைன்றது நம்ம கற்றுக்கணும். மற்றபடி ஃபர்ஸ்ட்டு ஃபிலிம்ன்றது எதுவுமே இல்லை. எல்லா ஃபிலிம்லையும் ஒரு கருத்து இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷமாச்சும் நம்ம அந்த படத்தை ஆடியன்ஸ் வச்சு உட்கார வைப்பாங்க.